தமிழகத்தில் மீண்டும் ஒரு படுக்கை வசதி கொண்ட சொகுசு பேருந்து தீப்பிடித்து கருகி சாம்பலாய் இருக்கிறது. சென்னை பெருங்களத்தூரில் நடந்த பகீர் சம்பவத்தில் விதிமுறை மீறல்கள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. உரிய ஆவணங்களை இதுவரை சமர்ப்பிக்காதது ஏன்? சென்னை அடையாறிலிருந்து இரவு 7:30 மணிக்கு ஜாய் டிராவல்ஸ் நிறுவனத்தின் பெயரில் இயங்கும் சொகுசு பேருந்து கம்பம் நோக்கி கிளம்பியுள்ளது. பேருந்து கோயம்பேடு வழியாக மதுரவாயல் தாம்பரம் பைபாஸ் சாலையில் 10 மணிக்கு பெருங்களத்தூரை நெருங்கிக் கொண்டிருந்த போது திடீரென பேருந்தில் தீப்பற்றி எரிந்தது. புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஓட்டுநர் பாண்டியன், துணை ஓட்டுநர் கலைச்செல்வன் இருவரும் சொகுசு பேருந்தில் பயணித்த 32 பயணிகளை வெளியேற்றியதால் உயிரிழப்பு தவிர்க்கப்பட்டது. வண்டி ரன்னிங்ல போயிட்டு இருக்கும்போது வண்டி லைட் எல்லாம் ஆஃப் ஆச்சு. ஆஃப் ஆகும்போது வண்டி நிப்பாட்டி என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ள இன்ஜின் வர மாதிரி இருந்துச்சு. என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்ஜினை திறந்து நான் உள்ள பார்க்க எனக்கு அப்படி அந்த புகை அடிச்சது எனக்கு மூக்கு எரி, எனக்கு தொண்டெல்லாம் பிடிச்சிச்சு, ஒன்றும் செய்ய முடியல. அதுக்கு ஒரு பேசஞ்சர் போய் நானும் கிளியரு டிரைவர் போய் சத்தம் போட்டு பேசஞ்சர் போய் எல்லா பற்றி இறக்கி ஒரு ஆள் கூட நம்ம சேஃப்டி இறக்கிட்டான். அதுக்கு போய் என்னாச்சு, கரெக்டாக கடைசியான இறங்குறாரு. டக்குன்னு ஃபுல்லா ஃப்ரண்ட் கேபிள் வந்து டீ மலமல பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் அடுத்து என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து பார்த்தோம். ஒன்றும் எங்களால் சமாளிக்க முடியல. பழக்கமா அடையாளது போராட்டத்துக்கு எல்லாமே கரண்ட் இல்லை சார். தகவல் கிடைத்ததை அடுத்து தாம்பரம் மாநில தீயணைப்பு மையத்தின் வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ஆனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் காலதாமதம் ஏற்பட்டது. அதனால் பேருந்து முழுவதும் எரிந்து எலும்புக்கூடானது. மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் அவதிப்பட்டனர். பேருந்து தீப்பிடித்த சம்பவம் குறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார், பீர்க்கன்கரணை குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் தாம்பரம் போக்குவரத்து துறை ஆய்வாளர் சீனிவாசன் ஆகியோர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பேருந்து எரிந்த பிறகும் தீ விபத்து குறித்து ஜாய் டிராவல்ஸ் உரிமையாளர்கள் கார்த்திக், ரமேஷ் ஆகியோர் இதுவரை புகார் கொடுக்கவில்லை என்கிறது காவல்துறை. அதேபோல் தீ விபத்தில் சிக்கிய பேருந்து உரிய ஆவணங்களின்றி இயங்கி வந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் சாலை வரி கட்டாமல் பேருந்தை இயக்கியுள்ளதாகவும் பேருந்திற்கு வாகன காப்பீடு இல்லை என்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதேபோல் ஒரே பதிவெண்ணில் ஒன்றிற்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுவதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தீ விபத்தில் சிக்கிய பேருந்தின் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு கூறியபோது சனி இரவு வரை ஆவணங்களை உரிமையாளர்கள் சமர்ப்பிக்கவில்லை என்று போக்குவரத்து அதிகாரிகள் கூறியுள்ளனர். சொகுசு பேருந்துகளுக்கு உரிய அனுமதியை தமிழக போக்குவரத்து துறை அனுமதி தருவதில்லை. அதனால் புதுவை, ஆந்திரா, கேரளா ஆகிய மாநிலங்களில் இயக்க உரிமம் பெற்று தமிழகத்தில் இயக்கி வருவதாக புகார் எழுந்துள்ளது. திடீர்னு அர்ஜென்ட் கிளம்பி போகிறவங்க பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா கவர்மெண்ட் பஸ் ஃபுல்லாக ஆகிடுது. ஏன்னா டிக்கெட் இப்போ நிறைய பேர் வந்து மொபைல்லேயே வந்துருச்சு ஆப். அதனால் எல்லாம் புக் பண்ணிட்டு போய்ட்றாங்க. பார்க்கும்போது ப்ரைவேட் பஸ்ஸை தான் போய் தேட வேண்டியதாக இருக்குது. 350 ரூபா டிக்கெட்டு, 400 இல்லை 500 இருந்தாலும் அதில் ஏறி போகிறவங்களுக்கு வந்துட்டு சேஃப்டி இல்லை. ஏன்னா நான் ஒரு வாட்டி வந்துட்டு ப்ரைவேட் பஸ்ஸில் நான் ஒரு வாட்டி வேலைக்காக நான் வரணும். வந்துட்டு இருக்கும்போது அன்றைக்கி சண்டே தான், ஃபுல் ரஷ்ஷு. பாண்டிச்சேரி கிட்டே பார்த்தீங்கன்னா என்ன அவன் காட்டுத்தனமாக ஓட்டுறான் பஸ்ஸு. ஈவன் வந்துட்டு எப்படின்னா எல்லாரும் போய் எந்திரிச்சுன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்பயும் கேட்க மாட்டான். அப்போ அவன் குடிச்சிருக்கான். அது நமக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் போய் சேர்ந்து கடவுளை வேண்டிக்கிட்டு நம்ம போக வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸுமே இப்போ வந்து
இங்கே எதுவுமே சரியில்லை. அந்த சிஸ்டமே மாற்றணும். அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் வந்துட்டு யாராவது எடுத்து தான் ஆகணும். இப்போ இது மூலயமா கூட சான்சஸ் இருக்குது மாறுறதுக்கு. வழக்கமாக தீபாவளி, பொங்கல் ஆகிய பண்டிகை காலங்களில் மட்டுமே தனியார் பேருந்துகளை அதிகாரிகள் ஆய்வு செய்கின்றனர். ஆனால் மற்ற சமயங்களிலும் திடீர் ஆய்வுகளை மேற்கொண்டால் மட்டுமே பாதுகாப்பு அம்சங்கள் பேருந்துகளில் இருப்பதை உறுதி செய்ய முடியும்.